இன்று நரம்பு நோயை பற்றி கவனிப்போம். உலகில் எந்த விலங்கிற்கும் நரம்பு நோயும் ஏற்படுவதில்லை. ஒப்பற்ற மனிதனுக்கு மட்டும்தான் உலகில் நரம்பு நோய், அதுக்கு நரம்பு நோய் மருத்துவம் என்று போய்கொண்டே இருக்கின்றது. நரம்பு நோய்க்கும் காரணம் முழுக்க முழுக்க சமையல் உணவு தான். ஆக நரம்பு நோய் சமையல் உணவு சாப்பிட்டு நமக்கு நரம்பு பாதிக்கப்பட்டு நரம்பு நோய் வந்தால் நமக்கு நாமே மருத்துவம் செய்யக்கூடிய அடிப்படையில் நமது சமைச்ச உணவிலிருந்து பசித்த பொழுதெல்லாம் சமைக்காத உணவு, பச்சை உணவு, ரா ஃபுட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி அதில் தேங்காய், பழ வகைகள் வயிறார சாப்பிடலாம். அப்புறம் பச்சை காய்கறி, பழங்கள், முளைவந்த தானியங்கள், பழங்கள், அவல் பழங்கள் என்ன வேணாலும் பச்சையாக சாப்பிடலாம். என்றைக்கோ ஒரு நாள் சீர் இந்திய சமையல் உணவு, சைவ உணவு சீர் இந்திய சமைத்த சைவ உணவு என்றால் உப்பு, புளி, காரம், எண்ணெய் இல்லாமல் சமைத்தது அல்லது மிக மிக குறைத்து சமைத்தது. ஒரு வேளை 2 வேளை நமது உடம்பு அதுக்கு அடிமையாகிவிட்டதால் சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் சமைக்காத இயற்கை உணவுக்கு மாறினால் நிச்சயம் நரம்பு நோயும் குணமாகும். இதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் எந்த விலங்குக்காவது நரம்பு நோய் வந்திருக்கிறதா, அதுக்கு நரம்பு நோய் மருத்துவமும் கிடையாது. இதுதான் உண்மை. எனவே இக்காணொலியை பார்க்க அன்பர்கள் தங்களுக்கு நரம்பு நோய் வந்தால் உங்களது உணவை அதிகபட்சம் சமைச்ச உணவு விலக்கிவிட்டு சமைக்காத உணவு சாப்பிடுங்கள். அதற்கப்புறம் முடிந்தால் எனிமா குழையில் பச்சை தண்ணி ஊற்றி நமக்கு நாமே எனிமா எடுத்து மலத்தை வெளியேற்றினாலும் தினசரி 2 வேளை எனிமா எடுக்கலாம். ஒரு 15 முதல் 30 நாட்கள் எடுத்துவிட்டு ஒரு என்றாவது ஒரு நாள் எனிமா எடுக்கலாம். ஆனால் எனிமா எடுப்பது கட்டாயமில்லை. உணவை மாற்றுவது, அதிகபட்சம் மாற்றுவது கட்டாயம், இன்றியமையாதது. அடுத்த காணொளி சந்திப்போம்.